தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். ஏலகிரி மலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். தற்பொழுது இந்த தீ விபத்து தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் உள்ளது. இந்த சுற்றுலா தலத்திற்கு விடுமுறை நாட்களில் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ஏலகிரி மலை சுற்றுலா தலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மலை அடிவாரத்திலிருந்து 14 வளைவுகள் உள்ள மலைச்சாலையை கடந்து செல்ல வேண்டும். இந்த நிலையில் இன்று 13வது வளைவில் மர்ம நபர்கள் யாரோ தீ வைத்து சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த தீ மலைச்சாலையில் பரவி தீ விபத்தை தடுக்க தடுப்புகளில், மலைச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளில் அமைக்கப்பட்டுள்ள டயர்கள் முற்றிலும் எரிந்து தீப்பிடித்து எரிந்து வருகிறது. இந்த தீ தற்போது மளமளவென தீப்பிடித்து எரிந்து இந்த தீயானது அனைத்து வளவுகளிலும் பரவி மலைச்சாலைகள் முழுவதுமாக புகை மூட்டமாக காட்சியளித்து வருகிறது. மேலும் அரிய வகை மூலிகை மரங்கள் இந்த தீயில் கருகி வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தற்போது அதிக அளவு சுற்றுலா பயணிகள் மலைக்கு சென்று வருகின்றனர். மேலே சென்று கொண்டுள்ள சுற்றுலா பயணிகள் இந்த தீ பரவி வருவதை பார்த்து சுற்றுலா தலத்திற்கு செல்லாமல் அச்சத்தில் உடனடியாக கீழே திரும்பி செல்கின்றனர். இந்த புகை மூட்டம் காரணமாக மலைச்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தற்போது வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மலை அடிவாரத்திலிருந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து தீயை கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் இந்த மலையில் குரங்குகள் மற்றும் வன உயிரினங்கள் அதிக அளவில் வாழ்ந்து வருவதால் அவற்றை பாதுகாக்க தீ விபத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.